குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நல்ல சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்க போது. வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம். ஓரளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு 12 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பாதி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு தீயை மீடியமில் தான் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் தூள் சேர்க்கும் போது அடுப்பு ஆன்ல இருக்கக்கூடாது, ஆஃப்ல தான் இருக்கணும். அந்த சூட்டோடவே இந்த மிளகாய் தூள் வதங்கி வந்தாலே போதும். இப்போ பாருங்க, ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு நம்ம மசாலாவை அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அதே பேன்லேயே 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய்களை அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டி கத்திரிக்காவாக பார்த்து எடுத்துக்கிறேன். அப்பதான் சீக்கிரமா வேகும். அதை நம்ம நடுவுல 4 கோடா போட்டுக்கலாம். கத்திரிக்காய் எடுக்கும் போது மேலே எல்லாம் சொத்தை இல்லாம உள்ள எதுனா பூச்சி புழு இருக்குதான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, கத்திரிக்காயும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்ப நம்ம இதை வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். இதை மாத்தி ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுல நம்ம கத்திரிக்காய் சுட்ட எண்ணெயும் அதோடவே 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெங்காயம் நல்லா மொறுமொறுப்பா வந்திருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு தீயை மீடியமாக வச்சுட்டு வெங்காயம் நல்லா வெந்து தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகாமல் வெந்து வந்தாலே போதும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தக்காளி ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்தாலே போதும். இந்த அளவுக்கு நல்ல வெங்காயமும் தக்காளியும் வறுபட்டு வரும்போது நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஓரளவுக்கு மசாலாவை கோஸா அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க நைஸா கூட அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பாதி அளவுக்கு அடுப்பை கம்மி பண்ணிட்டு இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்க, இந்த மசாலா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. இந்த மசாலாவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகாம எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன். இந்த திக்கான நல்ல புளி தண்ணியை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா திக்காக தான் செய்ய போகிறேன். அதனால் நான் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்க்கும் போது நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம ஓரளவுக்கு தண்ணியை சேர்த்தா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கொதித்து நல்லா திக்காக மாறிடும். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய்களை இதில் நம்ம சேர்த்துடலாம். கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க.
ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா வந்து நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இல்ல வெல்லம் கூட சேர்க்கலாம். கருவேப்பிலையை நல்லா வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணாம்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இது 2மே நீங்க சேர்க்காம கூட விடலாம். இப்ப நம்ம சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. இந்த சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. நல்ல சூடான சாதத்தோட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இட்லி தோசை கூடயும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல வந்து தெரியப்படுத்துங்க. இன்னொரு சூப்பரான டிஷ்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.